வனமேல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம கார்டனில் என்னென்ன சேஞ்சஸ்ன்னு பார்ப்போம். இங்கே பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் வீடியோவில் இங்கே ஒரு ரோ இருந்தது. ஸோ இந்த சென்டர்லேயும் வந்து ஒரு ரோ இருந்தது. ஸோ இப்போ சம்மர்னால் என்னென்னா, இப்போ அந்த பிளான்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த ரோவே வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டேன். ஸ்பேஸ் அப் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அண்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ஃபுல் க்ரீன் லுக்கோட செப்ரேட்டாக இருந்தது. கொஞ்சம் காஞ்ச மாதிரி அந்த செடிகள் எல்லாமே வந்து ஒருங்கிணைச்சி வச்சுருக்கேன். இது ஏன் இந்த மாதிரியான ஒரு செட்டப்னால், சம்மர் டைமில் மட்டும் நான் இந்த மாதிரி பண்ணுவேன். அப்போ தான் நம்மளால் வந்து பிளான்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். இல்லைன்னா வந்து சீக்கிரமாக காய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு செடியோட ஷேடோவிலேருந்து இன்னொரு செடிக்கு அந்த ஷேடோ கிடைக்கும். ஸோ அந்த இதுவில் அந்த ஈரப்பதத்தோடு வந்து நம்ம வாட்டரிங் பண்ணாலும் நமக்கு க்ரீன் லுக் மாறாமல் அப்படியே இருக்கும். ஸோ இந்த சென்டரில் இருந்த பிளேசஸில் இருக்கக்கூடிய அந்த ரோ, அந்த செடி ஃபுல்லாகவே வந்து கிளியர் பண்ணி, ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் ஷவல் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இந்த பக்கம் பார்க்குறதுக்கு இப்போ நமக்கு வந்து ஒரு க்ரீன் லுக்கோடு இருக்கு இல்லையா. அண்ட் மல்லி செடி அதே சேம் பிளேஸில் தான் வச்சுருக்கேன். அது ஒரு சேஞ்சஸும் இல்லை. அண்ட் இந்த பிளேஸ்லேயும் கொஞ்சம் கிளியரப் பண்ணிட்டேன். ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஃப்ளோர்ஸ் வந்து எப்போவுமே வந்து அப்பப்போ வந்து க்ளீனாக வச்சுக்கணும், நீட்டாக இருக்கணும்னா நமக்கு வந்து எப்போவுமே இந்த மாதிரி வந்து பிளேசஸ் வந்து பிளான்ஸோட பிளேசஸ் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். இது தாங்க கேசவர்தினி. இது ஸோ இது வந்து செடி 1-2 தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் சீட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். இதெல்லாம் தானாக முளைஞ்சது தான். ஒரு செடி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா போதும், அது எங்கேயாவது ஸ்ப்ரெட் ஆகி ஏதாவது ஒரு இடத்துல வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய மல்பெரி நிறைய காய் இருக்குது. பட் இன்னும் எதுவுமே பழுக்கலை. நம்மளுடைய அத்தி பழுத்திருக்கான்னு பார்க்கலாம். சில நேரங்களில் நமக்கு தெரியாமல் சைலண்ட்டாக பழுத்துறீங்க பாருங்கள். இந்த எறும்புகள்லாம் வந்து வந்துடுது. ஸோ இல்லைன்னா இந்த எறும்புகள்லாம் வந்ததுனாவே என்னென்னா, இப்போ கொஞ்சம் எறும்பு போட்டு விடணும். ஸோ நமக்கு வந்து பூச்சி வைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு எவ்வளோ எறும்பு இருக்குது. ஸோ அவ்வளோ இனிப்பான பழம் இல்லையா, இது பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அதனால தான் எறும்புலாம் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. நாம் இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வேலையாக எறும்பு பவுட்ரு போடணும். ஸோ அதுதான் நம்ம வீடுகளில் வந்து இமீடியட்டாக இருக்கக்கூடிய ஒரு மருந்து. ஸோ அது நம்ம கொஞ்சம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாவே போதும், மொத்தம் எறும்புகளும் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி பிளான்ஸில் வந்து பூச்சி வைக்கிறதுக்கு காரணமே இந்த எறும்புகள் தான். ஸோ இந்த மாதிரியான எறும்புகள் தான் முதல்ல வந்து பூச்சி வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை முதல்லையே வந்து செக் பண்ணிட்டோன்னா நமக்கு கொஞ்சமாக இருக்கும் போதே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அண்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த பிளேஸில் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்குது இல்லையா. அண்டு இதையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். இந்த ரோஸ்க்கெலாம் வந்து பனீர் ரோஜா வச்சுருக்கிற தொட்டியெல்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. சரி, இந்த ஸ்பேஸை நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணிடலாம். துளசி அதோட ஆயுள் காலம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த செடியை எடுத்துட்டு வேறு ஒரு செடி தான் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா செடி வந்து வளர திரும்பவும். இது வந்து கருந்துளசி தான் இருக்குது, க்ரீன் லுக் இருக்குது. பட் எனக்கு இதோட ஆயுஸ் அவ்வளோதான், இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஸோ இதுக்கப்புறம் துளசி மெயின்டைன் பண்ணோன்னா ஒரு செடி புதுசாக வைக்கணும். இது ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் பிளான்ட் கிட்ட ஆகிடுச்சு. 3 இயர்ஸாக வந்து ஒரு துளசி மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த வெயில் மழை எல்லாமே பார்த்து வளரணும். அண்ட் இந்த துளசி பார்த்திங்கன்னா இது க்ரீன் லுக் இருக்குது. இதில் வந்து நமக்கு வந்து க்ரீன் லுக் இருக்குது. பட் இது வந்து இன்னும் இது ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா இந்த ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் பண்ணாமல், அந்த மண்ணோட சத்து வந்து வீணாகாமல் நம்ம இந்த செடியை எடுத்துகிட்டு நம்ம இந்த பிளேஸில் வேறு ஒரு துளசியை நடணும். ஏன் இது வந்து நிறைய துளசி அங்கங்கே முளைஞ்சிருக்கோங்க. நமக்கு கார்டன் கொஞ்சம் பெருசாக வச்சுருந்தீங்கன்னா இதுக்காக நம்ம போய் துளசி வாங்க வேண்டியதே இல்லை. ஸோ இந்த மாதிரி நான் எப்போவுமே வந்து சீட்ஸ்லாம் இருந்ததுன்னா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுவேன் இல்லையா. ஸோ அதில் நிறைய முளைஞ்சிருக்கும். அதை சர்ச் பண்ணாவே எங்கே 1-2 கிடைக்கும். அதை எடுத்து நான் வந்து பண்ணிடுவேன். அண்ட் நம்மளுடைய இந்த பூ இது வந்து அல்மெண்டா மாதிரி தான் வந்து ஒரு வயலட் கலர். ரொம்ப அழுத்தமாக தான் இருக்குது க்ரோத் வைஸு. சும்மா இப்படி கொடி மாதிரி ஏற்றி விட்டுருக்கேன். இதுவும் வந்து க்ரீப்பர் தான்.
பட் இது வந்து கொஞ்சம் ஹார்டு க்ரீப்பராக இருக்குது, ஹார்டான பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம், நம்ம இதை க்ரீப்பராகவும் வந்து வளர்த்துக்கலாம். மொட்டி இருக்குது. அண்ட் இது எல்லாமே வந்து ஒருங்கிணைச்சி வச்சதுக்கு ரீசன் என்னென்னா, இப்போ சம்மர் ரொம்ப அதிகமாக சூடு காற்று வந்து வர்றதுனால செடிகளுடைய இலைகள்லாம் வந்து காய ஆரம்பிச்சிருது. அதனால் வந்து கொஞ்சம் அணைச்சா மாதிரி வச்சோன்னா அந்த ஈரப்பதம், அந்த ஈரக்காற்று வந்து ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு, இப்போ நம்ம வந்து தெரியாமல் ஒரு செடி நம்ம வந்து செடி தண்ணி ஊற்றிருக்க மாட்டோம், ஒரு செடிக்கு நல்லா தண்ணி ஊற்றிருப்போம் இல்லையா. ஸோ அப்படி பண்ணும்போது என்னென்னா நமக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுதான் வந்து மாடியில் இருந்த செடிங்களுக்கு அடியில் இந்த கீழே தரையில் இருந்த மண் தான். இது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணால் நமக்கு வந்து ஒரு பக்கெட் மண் அளவுக்கு நமக்கு வந்து கிடச்சிது. இதை என்னென்னா நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ வந்து கேன் வாங்கிட்டு வந்தேன்னா கொக்கோ பீட் பதில் இந்த காஞ்ச இலைகளெல்லாம் போட்டு ஒரு லேயர் இந்த மண் போட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஒரு சும்மா இந்த டப்பா அளவு வந்து செம்மண் போட்டாவே போதும். அப்புறம் ஒரு லேயர் வந்து காய்கறி தூள். ஸோ இதை போட்டு நம்ம ஒரு செடியை ஷிஃப்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து லோ பட்ஜெட்டில் ஸோ என்னுடைய மாடி தோட்டத்தை க்ளீன் பண்ணவே நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு மண் கிடைக்கும். ஸோ அது ட்ரெயின் ஆகிற மண்ணை வந்து நான் எப்போவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால தான் அப்பப்போ வந்து மேக்கவர் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். இந்த மேக்கவர் பண்ணும் போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஒரு பக்கெட் அளவு மண் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நமக்கு ஃப்ளோர்ஸும் வந்து எப்போவுமே வந்து க்ளீனாக இருக்கும், க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும். அண்ட் வந்து நமக்கு க்ரோ பேக்ஸ், அப்போ தான் ஒவ்வொரு செடியை பற்றி நம்ம வந்து லேர்ன் பண்ண முடியும். ஒவ்வொரு செடி எப்படி இருக்குது, அதை க்ரோத் வைஸ் வந்து எப்படி இருக்குன்றதை பற்றி. ஸோ இப்போ இது வந்து பாட் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த போகினியில் சேஞ்ச் பண்ணுறது என்ன ஒரு பெரிய சேலஞ்சுனால், நான் ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்துட்டேன். இது ரொம்ப சென்சிட்டிவாக தான் இருக்குது. ரூட் வந்து நீங்கள் செப்பரேட்டாக தனியாக செடியாக எடுத்துட்டிங்கன்னா அது வளர்ந்து வேர் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த தொட்டியை நல்லா ஃபுல்லாக வந்து காஞ்சிடட்டும். காஞ்ச பிறகு நம்ம இந்த கேனை வந்து ஒரு தட்டுனாவே நமக்கு வந்து ஒரு கேக் ஷேப்பில் வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். மண் உதிரியாக கொட்டாமல் கேக் ஷேப்பில் கொட்ட ஆரம்பிச்சா அந்த கேக் ஷேப்பை வந்து நம்ம பிரிக்காமல், இந்த செடியெல்லாம் பிரிக்காமல் அப்படியே வந்து நமக்கு க்ரோ பேக்ஸில் அப்படியே வைக்கணும். ஸோ அதை வந்து ஷேக் பண்ணாமல் பிரிக்காமல் வச்சோன்னா நமக்கு இந்த செடியை ஹோல்ட் பண்ண முடியும். இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, இது ஒயிட்டு, இது பிங்க்கு. ஸோ இப்போ இந்த பிங்க்கு இந்த ஒயிட்டு செப்பரேட்டாக நான் வைக்கணும். அண்ட் இந்த கலர் வந்து எனக்கு என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட், என்னுடைய கலெக்ஷனில் தி பெஸ்ட் போகின்வில்லா கலர். ஸோ இந்த கலர் நான் வேறு எங்கேயுமே பார்க்கல. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். இது நாட் ஃபார் சேல், பட் இதையும் வந்து நான் வந்து கொஞ்சம் பதியம் போட்டு பார்க்கணும். ஏன்னா ரொம்ப ரேர் வெரைட்டி. ஸோ இந்த மாதிரி டார்க் கலர்ஸில் நீங்கள் ஒயிட் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸோ அந்த கலர் சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். இது வந்து ஒயிட்டு, இது வெள்ளை காம்பு. ஸோ இது ஏன் பிங்க் கலரில் இருக்குன்னா, இங்கே நான் வச்சுருக்கிற பூ வந்து பிங்க்கு. ஸோ சேம் தொட்டி. ஸோ இந்த மாதிரி நமக்கு கலர் வேரியண்ட் ஆகும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ பிங்க்கு, ஒயிட்டு, பிங்க்கு. சில நேரங்களில் அது சத்து பேஸ் பண்ணி தான். சில நேரங்களில் இந்த மாதிரி வெள்ளையாக பூக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் சில நேரங்களில் நமக்கு இந்த மாதிரியான கலர் வியூ நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நார்மலாக பேஸ் கலர். எப்போவுமே எந்த கலர் வச்சாலுமே சரி, நீங்கள் ஒரு ஒயிட்டு வந்து கூட வச்சு அதுக்கப்புறமா வைக்கணும். ஸோ இதுதான் போகினிலாவில் ஒரு 2-3 கலர்ஸ் எப்பவுமே வைக்கணும். இது நாட்டு வெரைட்டி தான். இது நல்ல உயரமாக வளரக்கூடியது தான். பட் ஆனால் வந்து பூக்க ஆரம்பித்ததுன்னா நான்ஸ்டாப்பாக நமக்கு வந்து பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து பூ தான். செடி ஃபுல்லாகவே பூ தான். இது எவ்வளோ உயரத்துக்கு நீ போகுன்னு சொல்லிவிட்டு நான் விட்டு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பைப் மட்டும் வந்து வச்சுருக்கேன். ஒரு என்ட்ரன்ஸில் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னுடைய வால் வந்து ஒயிட்னால இது பேக்ரவுண்ட் வந்து அந்தளவுக்கு வந்து தெரியல. பட் தூரத்தில் வந்து பார்த்தா தெரியும் ஓரளவுக்கு. பட் இது சேம் ஒயிட்டு. ஸோ இது வந்து என்னென்னா, இப்போ இதோட வந்து ஒரு பிங்க் மிக்சிங்காக வரும்போது ஸோ அந்த கலர் ஷேடில் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் போகினிலா. நான் வந்து இந்த மாதிரியான பிளானிங்கில் தான் நான் வளர்ப்பேன். எல்லோ, ஆரஞ்சு வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டார்க் ஆரஞ்சு, லைட் ஆரஞ்சு அந்தளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ஆக்சுவலி ஆரஞ்சும் இதில் இருக்குது, பட் பூக்கலை. இது பார்த்தீங்களா? ஸோ ஆரஞ்சும் இருக்குது.
ஸோ இதில் வந்து நான் எத்தனை கலர்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லாங் லைஃப் பிளான்ட்டு, ரொம்ப நாள் ஆனால் தான் எனக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அது வரைக்கும் நான் இதை வந்து ஹோல்ட் பண்ணி என்னுடைய கார்டன் பியூட்டிக்காக நான் இதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ இந்த கார்டன் ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு ஃப்ளவரி லுக்கு. ஸோ எந்த செடி பூத்துருக்குன்னு தெரியவே தெரியாது, பட் தூரத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து பூக்கள் பூத்துருக்கு, நிறைய பூக்கள் இருக்குது இந்த உங்கள் கார்டன்லன்ற மாதிரி தான் தெரியும். ஸோ அந்த மாதிரியான வியூ லுக் தான் இருக்குது. ஸோ இதுவுமே நான் அப்படி தான் ஷஃபிள் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நம்மளுடைய புது வரவு என்னென்னா, இது வந்து என்னுடைய மச்சினர் அவங்க வீட்டில் இருந்து கொடுத்த செடி. ஸோ இது அவங்க வீட்டில் ஒரு பியூட்டின்னா, ஒரு கொய்யா செடி, அதோட ப்ரீட் வந்து ரொம்ப ரேர் கலெக்ஷன். ஸோ அதோட காய் வந்து அவ்வளோ இனிப்பாக, அவ்வளோ சுவையாக தேன் போல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான காய் வெரைட்டி, அதோட ப்ரீட் இது ஏற்கனவே ஒரு தடவை கொடுத்தாங்க. பட் இந்த சம்மரில் இது வச்சு காப்பாற்றுறது தான் பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. மண்ணில் வச்சுருந்தா கூட ஓகே, பட் இப்போ ஏன் நான் வந்து இப்போது வந்து இமீடியட்டாக மண்ணில் வைக்கலேன்னா, ஸோ வந்ததும் ஒரு சின்ன க்ரோ பேக்கில் தான், ஒரு ட்ரேயில் தான் வந்தது. ஸோ இப்போ அதை வந்து என்னென்னா, ஷேக் பண்ணாமல் அப்படியே தூக்கி கொஞ்சம் பெரிய கேன் பார்த்திங்கன்னா சைஸ் வந்து ஒரு லாங் லைஃப்க்கு சஃபிஷியண்ட்டாக இது செட்டில் டவுன் ஆகணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு பப்பாளி வந்து எனக்கு வந்து கார்டனில் வளர்க்க முடியல. ஸோ அது ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவங்க ஒரு பப்பாளி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா துளிர் வருது. ஸோ இப்போ வந்து இவ்வளோ பெரிய பப்பாளி செடி, இப்போ இதை நான் ஷேக் பண்ணி பிரித்து வச்சேன்னா இது எல்லாமே சேர்ந்தா மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூ வெரைட்டி. இது வெத்தலை வந்து நார்மல் வெத்தலையுடைய ஷேப் இல்லை. ஸோ இது அவ்வளோ அழகாக இருக்குது. அதோடைய பெட்டல், அந்த வீன்ஸ் லைன் இருக்கு இல்லையா, அந்த வீன் அந்த நரம்புகள் வந்து அவ்வளோ அழகாக வந்து இருக்குது. ஷேப்பே பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் லவ் லுக் லீஃபு, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு லீஃபு. இது வந்து எனக்கு இந்த வெத்தலை இந்த இடத்துல வைக்கலாமான்னு தெரியல, பட் இந்த செடியிலேருந்து, இந்த தொட்டியிலேருந்து நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணக்கூடாது. ஸோ முதல்ல இது வளரட்டும். அதனால தான் வந்து இப்போ பிளான்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பக்கத்தில் வச்சுருக்கிறது. ஸோ ரொம்ப வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்காது செடிகளுக்கு, அதனால் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இந்த பப்பாளி செடியில் புதுசாக துளிர்லாம் வளருது. அண்ட் இந்த கொய்யா வந்து ஒரு கொய்யா இல்லைங்க, 1 2 3 செடி இருக்குது. இப்போ ஒன்று வந்து கீழே சர்ஃபேஸில் வைக்கலான்னா அங்கே கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, மண் ஈரப்பதம் அந்த அளவுக்கு இதுவாகலை சீக்கிரம். என்னென்னா இந்த ரொம்ப நிழலாக இருக்கிறதுனால இதை எலி தோண்டி வச்சுருது. ஒரு செடி வச்சு அந்த மாதிரி தான் வேரோடு தோண்டி போட்டுட்டு அது மேலே வந்து நாய் படுத்துட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் வந்து நமக்கு அவுட்டர் கார்டனில் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவுட்டர் கார்டன் அவ்வளோ க்ரீனாக வச்சுருக்குறாங்களே அப்படின்னு வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். பட் உள்ளே அதோடைய எவ்வளோ எஃபர்ட் அதுக்கு நான் போடுறேன். ஸோ ஒவ்வொரு முறையும் வந்து மாடு ஆடு எல்லாமே மேயும், அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். அண்ட் வேலியெல்லாம் தள்ளி உடச்சி நாசம் பண்ணி நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டேன் இந்த ஒரு பாஸ்ட் 1 இயரில். இதுக்கப்புறமா இருக்கும் சேலஞ்சஸ். ஸோ இதோட முடிஞ்சிடாது. அதையெல்லாம் தாண்டி அந்த அவுட்டர் கார்டனில் வளர்கிற அந்த செடிகளை, அதுதான் வந்து லாங் லைஃப் பிளான்ட்டு, அது அப்படியே செட்டில் டவுன் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து போராடிட்டு தான் இருக்கணும். ஒரு கொய்யா, ஒரு கருவேப்பிலை, ஒரு எலுமிச்சை, இந்த மாதிரியான பேசிக் பிளான்ஸ்லாம் வளர்த்து விடணும் அப்படின்னு. ரொம்ப ஹைட்டு போகாது. ஸோ இது அண்ட் வந்து இன்னொரு 2-3 செடி கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஆரஞ்சு சீடு போட்டு வளர்ந்தது ஆரஞ்சு செடின்னு. மோஸ்ட்லி என்னுடைய கார்டனில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நிறைய பூக்கள் செடி அதிகமாக இருக்கிறதுனால பட்டர்ஃப்ளைஸ் நிறைய வந்துடும். ஸோ இந்த பட்டர்ஃப்ளைஸை பிடிச்ச லீவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் லீஃபும் கருவேப்பிலை லீஃபும். ஸோ இந்த லீவ்ஸ் மட்டும் அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த செடியை நான் மறைச்சி தான் வச்சுருக்கேன். பட் இந்த பட்டர்ஃப்ளைஸ் கண்டுபிடிச்சிரும். ஸோ அதுக்குள்ளே வந்து நான் இது என்னென்னா ஒரு கேனில் ஷிஃப்ட் பண்ணி தனியாக வச்சு ஒரு நெட்டு கோட்டடாக வந்து போட்டு வைக்கணும்னு இந்த தடவை எப்படியாவது இந்த ஆரஞ்சை வளர்த்துடணும் அண்ட் இந்த கொய்யா செடியும் வளர்த்துடணும்னு ஒரு சேலஞ்சு. அண்ட் இந்த வெற்றிலை வந்து காயாமல் இருக்கணும். ஆக்சுவலாக வெற்றிலைக்கு வந்து செமி ஷேடோ தான் வேணும், ஓப்பன் சன்லைட் வைக்கக்கூடாது. பட் இந்த தொட்டிலே இருக்கிறதுனால இதை ரிமூவ் பண்ணால் இது சீக்கிரம் காஞ்சிருமோ வதங்கிருமோன்ற ஒரு பயத்தில் நான் இப்படியே விட்டு வச்சுருக்கேன். பட் அதோட லீவ்ஸில் பார்த்துங்களேன் அவ்வளோ அழகு. அந்த வீன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து இருக்குது, ஹார்ட் ஷேப்பில் அவ்வளோ அழகாக இருக்குது. இது நார்மல் வெத்தலை கிடையாது,
இது கொஞ்சம் ரேர் வெரைட்டி. இந்த வெத்தலை என்ன வெத்தலைன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த லீவ்ஸு. ஆக்சுவலாக இது வந்து கம்மார் வெத்தலையும் கிடையாது, நாட்டு வெத்தலையும் கிடையாது, பூஜைக்கு வைக்கிற நாட்டு வெத்தலையும் கிடையாது. இது வேறு ஏதோ ஒரு வெரைட்டி, ஒரு ரொம்ப மெடிசினல் வேல்யூ தான். அந்த ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்குது. பார்ப்போம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த வெத்தலையை கமெண்ட் பண்ணுங்கள், இது என்ன வெத்தலையாக இருக்கும்னு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பூலாம் வந்து முடிஞ்சிருச்சானா டிசம்பர் பூ இன்னும் முடியல. ஸோ இவங்க பாட்டு வந்து பூத்துக்கிட்டே தான் இருக்காங்க பாருங்கள், ப்ளூ கலரில் அது பாட்டு பூத்துக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் இது வந்து ஏதோ ஒரு மல்லின்னு சொன்னாங்க, கொத்து கொத்தாக வந்து பூப்போன்னு. ஸோ இது ஸ்பேஸ் இருந்தனால இதில் வச்சுட்டேன். அண்ட் இந்த அல்மெண்டா இந்த டொக்கமான்னு சொல்லுவாங்க இது. ஸோ இது வந்து மாடியிலையும் வச்சுருக்கேன், கீழையும் வச்சுருக்கேன். இன்னும் பூக்க ஆரம்பிக்கல. ஒன்ஸ் இது பூக்க ஆரம்பிச்சுன்னா கொத்து கொத்தாக நமக்கு எல்லோ கலரில் அழகாக இருக்கும் பூக்கள். ஸோ இந்த சங்குப்பூவெல்லாம் நிறைய சீட்ஸ் வந்துருச்சுங்க. சங்குப்பூ யாருக்காவது வேணும்னா வந்து வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோங்க. உண்மையாகவே சங்குப்பூ சீட்ஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இது நெய்பர்ஸ்க்கு யாருக்காவது வேணும்னா கூட வந்து கேட்டிங்கன்னா கூட கொடுத்துருவேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் கலெக்ட் பண்ணி வைக்கணும் இப்போ. இல்லைன்னா இதெல்லாம் திரும்ப கொட்ட ஆரம்பிச்சிடும், வெடிச்சிரும், வீணாக போயிடும். எவ்வளோ காஞ்சி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாகவே என்ன கலருன்னே தெரியல. இப்போ என்னென்னா இதெல்லாம் க்ரூம் பண்ணி விடணும், க்ரூம் பண்ணணும், க்ரோ பேக்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும். ரொம்ப டேமேஜ் கண்டிஷன். இதெல்லாம் வந்து க்ரோ பேக்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். பாருங்கள் இந்த பாருங்கள் ரொம்ப டேமேஜ் கண்டிஷன். கேனில் மொத்தமே ஷிஃப்ட் பண்ணி இந்த ஏரியாவே நான் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணுற வேலை இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். இதுதான் சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க்குன்றது இது தான். அண்ட் இந்த ஏரியா நமக்கு வந்து அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக குரூப்பாக வந்து வச்சுருக்கோம். ஸோ இதுவுமே நம்ம கொஞ்ச நாள் கழித்து நம்ம ஷஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதுதான். ஸோ இந்த வீவ் லுக் பார்க்குறதுக்கு தான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்தது. அண்ட் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆயாச்சு. அண்ட் இந்த போகினிலாவும் நான் இங்கே வந்து வச்சுருக்கேன். இது என்னுடைய ஓன் கலெக்ஷன் தான். ஸோ நாட் ஃபார் சேல். அண்ட் கிருஷ்ணகமலம், ஆக்சுவலி கிருஷ்ணகமலம் வந்து இப்படி தொங்க விட்டு வச்சுருக்கேன். இது காற்றுல அசைஞ்சிக்கிட்டே இந்த தண்டு வந்து தேஞ்சிக்கு அருந்துருமோன்னு ஒரு பயம். பார்க்கலாம் இது எப்படி அந்த அட்மாஸ்பியருக்கு. சில பிளான்ஸ்லாம் அப்படியே விட்டுட்டோன்னா அந்த ஃப்ரீ ஃப்ளோவிலே வந்து அந்த அட்மாஸ்பியருக்கு அப்படியே செட்டில் ஆகிடும். ஸோ அதனால் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி விட்டுடலாம். அண்ட் நம்மளுடைய நித்திய மல்லி நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இன்னொன்று நான் கிரவுண்டில் வச்ச நித்திய மல்லி காட்டுறேன். ஆக்சுவலி நான் கிரவுண்டில் வச்ச நித்திய மல்லி இதுதான். இப்போ இந்த சின்ன குழந்தைங்கள வந்து நடைப்பயிர்க்கும்போது வாங்கன்னு சொல்லிவிட்டு அம்மா முன்னாடி நின்றுட்டு நடந்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அப்படி தாங்க இந்த கொடியை, இதில் ரங்கூன் மல்லி கொடி இருக்குது. ரங்கூன் மல்லி நிறைய பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த பூக்கள் நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இது வந்து நித்திய மல்லி கொடி. இப்போ தான் வாங்கன்னு ஏறி வர வச்சிட்ருக்கேன். நல்லா ஏறி வந்துட்டுருக்காங்க. ஒன்ஸ் ஏறி வந்துட்டாங்கன்னா நமக்கு பூக்கள் நிறைய பூக்க ஆரம்பிச்சிடும். இது பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு வீவ் லுக்கு. இதை நான் வந்து என்னுடைய ஃப்ரண்ட் கார்டன் வந்து வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஃப்ரண்ட் வீவ் கார்டன் ஓவரால் லுக்கு. ஸோ இது ஒரு தனி வீடியோ. என்னென்ன பிளான்ஸ்லாம் நான் வந்து உள்ளே வச்சுருக்கேன், என்னென்னலாம் வந்து ஆடு மாடுக்கிட்டேருந்து மறைச்சி வச்சுருக்கேன்ற செடியோட உட்பட நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வண்ணமயில் கார்டனிங் சேனல் உங்களுடைய சப்போர்ட்னால க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய கார்டன் மெயின்டெனன்ஸ் ஒர்க், நான் எப்படியெல்லாம் இந்த கார்டனை இத்தனை வருஷமாக 17 வருஷமாக நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் என்ற எல்லா விஷயங்களும் நான் என்னுடைய கார்டன் சேனலில் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரியும் இதில் இந்த செடியை நாங்கள் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி இவ்வளோ வந்து ஃப்ளவரியாக நமக்கு க்ரீன் லுக்கோடு நமக்கு கார்டனை வந்து வச்சுருக்கீங்க என்ற கொஷின்ஸ்லாம் வந்து என்னுடைய வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.
அதான் லாங் சைஸ் நோட்டில் பின்னாடி முன்னாடி இது வாசனை பாரு, ஸ்மெல் பண்ணி பாரு. இதான் நான் சொன்னேன், நான் செம வாசனையாக இருக்கு பாரு.